கடந்த சில ஆண்டுகளாகவே கோவையில் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த மேற்கு மண்டலத்தையும் கழகத்துக்கு ஆதரவா கழகத்துடைய கோட்டையா மாத்தி வச்சிருக்கவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதே மாதிரி சில வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. மகளிர் போட்டோல இருக்கிறீங்களே, சரி காட்டுறேன். போட்டோ நீயே எடுத்துட்டியா? அது என்ன போட்டோ? என்ன போட்டோ தெரியுமா? டெல்லிக்கு போய் 4 கார் மாறி மோடியை போய் சந்திச்சுட்டு வெளில வரும்போது மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு அழுதுகிட்டு வெளில வந்தாரு. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. இப்பதானே புதுசா இருக்கு சேர்ந்துருக்கீங்க. மூஞ்ச மூடிட்டு இருக்காருல்ல, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த போட்டோ நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். முதலமைச்சர் சொல்ற மாதிரி, தலைவர் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நம்ம தோற்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுவோமா? 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி இந்த தேர்தலோட வீட்டுக்கு அனுப்பணும். செஞ்சு காட்டுவோமா? அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? வாக்காளர் சந்திச்சு பேசுவீங்களா? எதிர்த்து போட்டியிடக்கூடியவங்க டெபாசிட் போற அளவுக்கு 2 பேருடைய வெற்றி இருக்கணும். எங்க தோத்துருக்கோமோ அங்கேருந்து ஜெயிச்சு காட்டணும்னு வச்சுக்கோங்க. அது மிக மிக முக்கியமான வெற்றியா இருக்கும், யாராலையும் மறக்க முடியாத வெற்றியா இருக்கும். இந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்து திமுகவுடைய கோட்டை இந்த 2 தொகுதியும் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டுவீங்களா?